மோடி தற்காலிக ராஜினாமா, புதிய பிரதமர் யார்? டெல்லியில் அவசர கூட்டம், பெரும் பரபரப்பு. அதாவது பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஜே.பி. நட்டா விரைவில் மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. மேலும் நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது. மத்திய வேளாண்மைத்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் நேற்று இரவோடு இரவாக RSS தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியது பாஜகவின் அடுத்த தேசிய தலைவர் பதவி குறித்து ஊடகங்களை தூண்டியுள்ளது. இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள RSS தலைமையகத்தில் 45 நிமிடங்கள் நடைபெற்றது. மேலும் 2024 லோக்சபா தேர்தலில் தனிப்பட்ட வகையில் பாஜக தனி பெரும்பான்மை பெற்று தோல்வி அடைந்தது. NDA கூட்டணி ஆட்சி அமைந்து இருந்தாலும் பாஜக தனிப்பட்ட வகையில் மெஜாரிட்டியை இழந்துள்ளது. இதற்கு தலைவராக நட்டாவின் செயல்பாடு சிறப்பாக இல்லை என்றும் விமர்சனங்கள் வைக்கப்பட்டன. இந்த நிலையில்தான் பாஜகவின் தேசிய தலைவராக இருக்கும் ஜே.பி. நட்டாவை மாற்ற உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நட்டாவின் மாற்றம் கிட்டத்தட்ட உறுதியாகி உள்ளது. அந்த வகையில் பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேசம் முன்னாள் தலைவர் மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சிவராஜ் சிங் சவுகான் மத்திய பிரதேசத்தின் மிகப்பெரிய தலைவர். அந்த நிலையில்தான் RSS அழுத்தம் காரணமாக தற்போது சிவராஜ் சிங் சவுகான் ஆக்டிவ் அரசியலுக்குள் மீண்டும் நுழைந்துள்ளார். அதாவது கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் பாஜகவின் தேசிய தலைவராக பதவி வகித்து வரும் ஜே.பி. நட்டாவின் பதவிக்காலம் ஏற்கனவே நிறைவடைந்துவிட்டது. பாஜக கட்சி விதிப்படி கட்சி தலைவரின் பதவிக்காலம் 3 ஆண்டுகள் ஆகும். 2023 ஜனவரியில் நட்டாவின் பதவிக்காலம் முடிந்த நிலையில் மக்களவை தேர்தலையொட்டி மேலும் ஓராண்டுக்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட நிலையில்தான் சிவராஜ் சிங் சவுகான் RSS தலைவர் மோகன் பகவத்தை சந்தித்து பேசியது பாஜக தேசிய தலைவர் பதவிக்கான அடுத்த வேட்பாளர் குறித்து ஊடகங்களை தூண்டியுள்ளது. இந்த சந்திப்பு டெல்லியில் உள்ள RSS தலைமையகத்தில் 45 நிமிடங்கள் நடைபெற்றது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெற்ற இந்த சந்திப்பு பல விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் மோகன் பகவத்துடான இந்த சந்திப்புக்கு பிறகு சிவராஜ் சிங் சவுகானின் பெயர் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவருக்கான பட்டியலில் முன்னிலை இருப்பதாக பேசப்படுகிறது. அவர் மத்திய பிரதேசத்தில் 16 ஆண்டுகளுக்கும் மேலாக முதலமைச்சராக பணியாற்றி இந்தியாவில் நீண்ட காலம் முதலமைச்சராக பதவி வகித்தவரில் ஒருவராக உள்ளார். நரேந்திர மோடி குஜராத்தில் செய்தது போல சவுகான் இந்தி பேசும் மாநிலங்களில் பாஜகவிற்கு ஒரு வலுவான தளத்தை உருவாக்கினார். பாஜகவின் பலமான முகங்களில் ஒருவராக பார்க்கப்படுகிறார். இந்த நிலையில்தான் பாஜகவின் அடுத்த தேசிய தலைவராக சிவராஜ் சிங் சவுகான் தேர்வு செய்ய முக்கிய வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது என அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பாக பேசி வருகின்றனர். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.